ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவை வச்சு ஒரு குழிப்பணியாரம் செய்ய போறோம். இனிப்பு மாதிரி. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க காய்ஸ். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தேனோ அதே கப்லேயே வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் வந்து நம்ம குழிப்பணியாரம் போடுறப்ப சாஃப்டாக வரும். எந்த அளவுலாம் நம்ம எடுக்கிறோமோ அதே அளவு கரெக்டாக எடுக்கணும். அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நான் இப்போ எடுத்துருக்கிற ஒரு கப்பு ரவைக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் பொடி இல்லை, அதனால ஏலக்காய் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு 4 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு எப்போவுமே லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு எடுத்து காமிக்கும். கம்மியாக போட்டிருந்தாலும் இனிப்பு எடுத்து காமிக்கும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க. நான் வந்து மறந்துட்டேன், தேங்காய் போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ இந்த மாதிரி அரைக்காமல் துருவி வச்சு போட்டிருக்கேன். அந்த தேங்காவை தான் போட்டு இப்போ நான் கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டிங்கன்னா இந்த ரவை வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியாரம் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். எந்த பிள்ளைங்களுக்கும் பிடிக்காம இருக்காது. ஏன்னா நம்ம இனிப்பு ஆட் பண்ணுறதுனால எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தர்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி இனிப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இனிப்பு காரம் ஏதாவது சின்ன சின்ன பொருள் வச்சு ஒரு 2-3 பொருள் வச்சு செய்கிற மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரவையில் வந்து நிறையா டிஷ் இருக்குது. நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த குழிப்பணியாரத்தில் வந்து குழியில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. அது சூடானோன்னு நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கிற அந்த திங்ஸ் வந்து நம்ம இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குழிப்பணியாரத்தில் சீக்கிரமாக பிளாக் கலரில், அதாவது கருப்பாயிடும். நீங்கள் என்ன செய்யணுன்னா சிம்மில் வச்சுட்டு தான் அதை போடணும், இல்லைனா உள்ளே இருக்கிற மாவு வேகாது. சிம்மில் வச்சு விட்டு மெதுவாக வேக வச்சு திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா வந்து வெந்து வரும். இல்லைனா மாவாக இருக்கும், மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சு விட்டு நீங்கள் வந்து இதை வந்து திருப்பி விடுங்க மெதுவாக. அதனால் இது கொஞ்ச நேரத்தில் வந்து வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் மேலேயும் கீழேயும் வெந்திருக்கும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். மெதுவாக நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அதே மாதிரி சிம்மில் வச்சு விட்டு ஒரு 2 நிமிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்திங்கன்னா அது நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு தட்டில் போட்டு மாதிரி பிள்ளைங்களுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, பெல் பட்டன் அழுத்தாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். பை காய்ஸ்.